அந்த வாட்டரை அவங்க கார்டனிங், க்ளீனிங், டாய்லெட்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம் சார். அடுத்து நம்ம நேச்சுரல் கூலிங் டிசைன், விண்ட் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம விண்டோஸ் செய்யலாம் சார். அண்ட் ஷேட்ஸ் வைக்கலாம். அப்புறம் நம்ம எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணலாம் சார். அதோட எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். அப்புறம் நம்ம ரூஃப் கார்டன் செட் பண்ணி கொடுக்கலாம் சார். அது நம்ம வீட்டை கூலிங்காக வச்சுருக்கோம். ஸ்மார்ட் ஹோம் எனர்ஜி சிஸ்டமில் நம்ம மோஷன் சென்சர் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். அப்புறம் நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். ரீசைக்கிள் வுட், ரீக்ளைம் பிரிக்ஸ் அண்ட் பேம்பூ யூஸ் பண்ணலாம் சார். அண்ட் நம்ம வாட்டர் எஃபிஷியன்ட் ப்ளம்பிங் பண்ணலாம் சார். லோ வாட்டர் ஃப்ளோ சப்ளை வாட்டரை சேவ் பண்ணோம். அண்ட் நம்ம ப்ரைவேட் கார்டன் செட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அவங்க அதில் ஆர்கானிக் வெஜிடபிள் க்ரோ பண்ணிக்கலாம் சார். ஃபைனலி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் செட் பண்ணி கொடுக்கலாம் சார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் கேதர் பண்ணுது சார். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேடம் கிட்ட சொல்லுங்கள் சார். ஐ எம் ஸ்பீச்லெஸ் ஆக்சுவலி நீங்கள் ஆர்கிடெக்ட் பேக்ரவுண்ட் இல்லாமலே இவ்வளோ ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. தட்ஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இதை நான் மேடம்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் மேடம்கிட்ட பேசுகிறேன். ஷூர் சார். சீரியஸ்லி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோவிங் ஐடியா. பட் இதை வச்சு கிளையனை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கிளையனுக்கு வந்து அவங்க வீடு பார்க்க அழகாக இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவ்வளோதான் யோசிப்பாங்க. ஆனால் அந்த க்ரீன் ஹவுஸ், எனர்ஜி சேவிங் இதெல்லாம் அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படியாவது ஸ்டார்டிங்க்கு ஒரு கிளையனை கன்வின்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டோம்னாக்கா அதை வச்சு மற்ற கிளையனை கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆமாம் சார். இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி கேட்டகரிக்கு ஒரு அவார்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும் சார். கண்டிப்பாக. நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறப்ப அந்த அவார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. நான் மேடம்கிட்ட பேசுகிறேன். ஓகே சார். இப்படியே போனீங்க வச்சுங்களேன், நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக மேடம் உங்களோட சேலரியை ரேஸ் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சார்.